அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் பாரதி. காலம் எல்லா உயிர்களுக்கும் பொதுவானது. மற்ற உயிர்கள்லாம் காலத்தோட போக்கில் போகும்போது மனிதர்கள் மட்டும் எதுக்கு காலத்தை கணிக்கவும் அளவிடவும் முயற்சி பண்ணாங்க? உண்மையாக சொல்லணும்னா மனிதர்களும் ஆரம்ப காலத்தில் காலத்தை கணிக்கிறதுக்கு எந்த பெரிய முயற்சியும் பண்ணல. மனிதன் ஒரு வேட்டையாடி சமூகமாக இருந்த வரைக்கும் விடிஞ்சா பகல் இருண்டா ராத்திரியும் தான் வாழ்ந்துட்டு இருந்தான். விவசாயத்தை கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் தான் காலத்தை கணக்கிறதுக்கான தேவையே அவனுக்கு வந்தது. ஆர்கியலாஜிக்கல் எவிடன்ஸ் படி பார்த்தோம்னா பண்டைய பாபிலோன்லையும் எஜிப்ட்லையும் தான் முதன்முறையாக காலத்தை கணக்கிட ஆரம்பிச்சாங்க. அதுவும் 5000 வருஷத்துக்கு முன்னாடி. இதன் மூலமாக அவங்க சடங்குகளை சரியான நேரத்தில் நடத்தவும், பொருட்களை சரியான நேரத்தில் கொண்டு சேர்க்கவும், சரியான நேரத்தில் விதைக்கவும் அறுவடை செய்யவும் பயன்படுத்திக்கிட்டாங்க. இதோட நிறுத்தாம இதை வச்சு அவங்க ஒரு கேலண்டரே உருவாக்கிட்டாங்க. இதுதான் உலகத்தோட முதல் கேலண்டர். இந்த கேலண்டர் அவங்க 3 வகையான கால சூழல்களை பயன்படுத்தி உருவாக்குனாங்க. அது சோலார் டே, லூனார் மந்த், சோலார் இயர். ஒரு சோலார் டேங்கிறது சூரிய உதயத்துக்கும் அஸ்தமனத்துக்குமான இடைப்பட்ட நேரம். ஒரு லூனார் மந்த்ங்கிறது ஒரு பௌர்ணமிக்கும் இன்னொரு பௌர்ணமிக்கும் இடைப்பட்ட காலம். வானத்தில் நடக்கிற மாற்றங்களையும் நட்சத்திரங்களோட பொசிஷனையும் வச்சு நேரத்தை கணிச்சிட்டு இருந்த நமக்கு இது பெரிய விஷயம்தான். இருந்தாலும் இதன் மூலமாக ஓரளவு கணிக்க முடிஞ்சதே தவிர சரியான நேரத்தை இல்லை. மனிதர்கள் மேலும் நாகரீகம் அடைய அடைய புது புது கண்டுபிடிப்புகள் வர வரதான் நம்ம நேரத்தை, அக்யூரட்டான நேரத்தை நிறுவனம். 5000 வருஷத்துக்கு முன்னாடி எஜிப்டியன்ஸ் கண்டுபிடிச்ச அந்த டிவைஸோட பேரு சன்டயல். இந்த டிவைஸ் எப்படி வேலை செய்யும்னா, சூரிய ஒளி அது மேல விழும்போது அந்த நிழல் விழுகிறத வச்சு நேரத்தை கணிக்கிற ஒரு முறை. இதுல ஒரு சிக்கல் என்னன்னா, இந்த டிவைஸை வச்சு நம்மளால பகல்ல மட்டும்தான் நேரத்தை கணிக்க முடியும், ராத்திரியில கணிக்க முடியாது. இதன் பிறகு 14ஆம் நூற்றாண்டோட நடுவுல இஸ்லாமிக் வாட்டர் கிளாக்ஸ் அப்படிங்கிற ஒரு கண்டுபிடிப்பு பயன்பாட்டுக்கு வந்துச்சு. இது கோன் மாதிரியான ஒரு அமைப்புல கீழே இருக்க ஒரு சின்ன துளை வழியா நீர் வெளியேற வேகத்தை வச்சு நேரத்தை கண்டுபிடிக்கிற ஒரு முறை. இது ராத்திரியில சரியான நேரத்தை கண்டுபிடிக்கிறதுக்காகவும் அதன் மூலமா சரியான நேரத்துக்கு பூஜை, தொழுகை எல்லாம் பண்றதுக்காகவும் பயன்பட்டுச்சு. இதுக்கு முன்னாடியே நடந்த சுவாரஸ்யமான கண்டுபிடிப்பு என்னன்னா இன்சென்ஸ் கிளாக். இதை சைனீஸ் கண்டுபிடிச்சாங்க. தமிழ்ல சொல்லணும்னா நறுமண கடிகாரம். ஒரு குடுவை மாதிரி பொருளுக்குள்ள நறுமண பொருட்களை வச்சு அது எரிகிற அளவை வச்சு நேரத்தை கணிக்கிற முறை. சில இன்சென்ஸ் கிளாக்ல மணியெல்லாம் வச்சு குறிப்பிட்ட சில இடத்துல அதை அடிக்கிற மாதிரி எல்லாம் செஞ்சு வச்சிருந்தேன். இதுல ஒரு முக்கியமான விஷயம் என்னதான் இந்த இன்சென்ஸ் கிளாக்கை சைனீஸ் கண்டுபிடிச்சாங்கன்னு சொன்னாலும் 6ஆம் நூற்றாண்டுக்கும் 8ஆம் நூற்றாண்டுக்கும் இடைப்பட்ட காலத்துல பயன்படுத்தின சில இன்சென்ஸ் கிளாக்கை கண்டுபிடிக்கும் போது அதுல தேவநகரி எழுத்துக்கள் இருந்தது. இந்தியாவிலையும் நேபாளையும் மட்டுமே பயன்பாட்டில் இருந்த தேவநகரி சைனீஸ் கண்டுபிடிப்பு மேல இருந்தது ஒரு ஆச்சரியம் தான் இல்லையா? இதன் பிறகு லேட் மிடில் ஏஜ்னு சொல்லப்படுற 14ஆம் நூற்றாண்டோட பிற்பகுதியில் யூரோப்பில் சாண்ட் கிளாக் அப்படின்னு நம்ம எல்லாரும் சொல்ற ஹவர் கிளாஸை கண்டுபிடிச்சாங்க. நம்மளோட ஆரம்பகால கண்டுபிடிப்புகளில் இப்போவும் நம்மளால ஒரு சில இடங்களில் பார்க்கக்கூடிய பொருள்னா இந்த மணல் கடிகாரமும் ஒன்று. 15ஆம் நூற்றாண்டுக்கு பிறகுதான் முதன்முறையா இயந்திரத்தால இயங்குற கடிகாரங்களை கண்டுபிடிக்க ஆரம்பிச்சாங்க. இந்த இயந்திர கடிகாரம் சர்ச் மாதிரியான சில பொது இடங்கள்ல மட்டும்தான் பயன்பட்டுச்சு. ஆனாலும் ஒரு மிகப்பெரிய மாற்றத்துக்கான தொடக்கம் இந்த இயந்திர கடிகாரங்கள் தான். இதிலிருந்து உருவான ஒரு அடிப்படையான கடிகார வடிவம் தான் அடுத்த 300 வருஷத்துக்கு பயன்பாட்டில் இருந்தது. அதன் பிறகு 1582ல் கலீலியோ பெண்டுலமை கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் நொடிக்கு நொடி நேரத்தை தெரிஞ்சுக்க ஆரம்பிச்சிட்டோம். என்னதான் அதுக்கு பின்னாடி 1000 கடிகாரங்கள் வந்தாலும் இந்த பெண்டுலம் மேல இருக்க காதல் மட்டும் மனுஷனுக்கு குறையவே இல்லை. அதனாலதான் இப்ப எலக்ட்ரானிக் கிளாக்ல கூட பெண்டுலம் இருக்க மாதிரியான டிசைன்லாம் வருது. அதன் பிறகு 1940ல் நம்ம குவார்ட்ஸ் டைமர்ஸை கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் தான் துல்லியமான நேரத்தை நம்ம தெரிஞ்சுக்க ஆரம்பிச்சோம். இப்போ பாத்தீங்கன்னா அனலாக் வாட்ச்ல இருந்து ஸ்மார்ட் வாட்ச் வரைக்கும் 1000 வாட்ச் வந்துருச்சு. துல்லியமான நேரத்தை அறிஞ்சிக்க மனுஷன் ஏன் இவ்வளவு மெனக்கெட்டான் தெரியுமா? டைம் இஸ் மணி. இந்த விஷயத்தை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இந்த தகவல்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க. அப்படியே நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த வீடியோல இன்னும் சுவாரஸ்யமான தகவல்களோட நான் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் வணக்கம். நான் உங்கள் பாரதி.